போறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற டேபிள்ல அருணும் அருணோட ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அருணோட ஃப்ரெண்ட் இந்த மாதிரி அருண்ட்ட என்னப்பா கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்கமே, அதுக்கு அருணோ கல்யாண வாழ்க்கைலாம் நல்லா தான் போகுது, ஆனா எங்க ஃபேமிலியில முத்துன்னு ஒருத்தன் இருக்கான், அவனை பார்த்து தான் எனக்கு பயங்கர கடுப்பாகுது, அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் ரோகிணியுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆஹா, இவனுக்கு முத்துவை பிடிக்கல போல, இவன் கூட சேர்ந்து முத்துவை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க கிட்ட வாலண்டியரா வந்து பேசுறாங்க. என்ன அருண் என்ன தெரியுதா, நான் தான் இந்த மாதிரி முத்துவோட அண்ணன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டேன், எனக்கு அந்த முத்துவை பிடிக்காது, அவனை ஏதாவது பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த அருண் அப்படிங்களாங்க, சரிங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பா அவனை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் இன்னொருத்தர், அதாவது முத்தோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்க இருந்து சாப்பிட்டுட்டு இருப்பார், அவர் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. இதை வந்துட்டு முத்துட்டு போய் சொல்லுவாங்க. முத்து பார்த்தீங்கன்னா அப்படியே சங்கதி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததும் இந்த மாதிரி ரோகிணிட்ட கேட்கறாங்க, என்ன பார்லரமா இன்னைக்கு ஹோட்டல்ல வச்சு நீயும் அருணும் என்னை பத்தி ரொம்ப நல்ல விதமா பேசி இந்த மாதிரி எனக்காக ஏதோ பிளான்லாம் பண்றீங்களாமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ரோகிணி என்னடா இவன் இப்படி கேட்கறான், இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா, சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முத்து சொல்றீங்க, அவர் பார்த்தாரு இந்த மாதிரி நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு, நானும் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து யார் அவன் அப்படி கேட்டா நீ அப்படி சொல்லியிருப்பேன், நீங்க ரெண்டு பேருமே இவன் இன்னுமாடா நல்லா இருக்கா அப்படின்னு நினைக்கிறாரு, நீங்க அப்படி பேசிக்கிட்டீங்களா, என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு எல்லாமே தெரியும், ஏன் உனக்கு இவ்வளவு கேவலமான இந்த புத்திய அந்த அப்படி இருக்கா அப்படின்னா நீ அதுக்கு மேல இருக்கிறியா, ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, நீ இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கிற வரைக்கும் நீ எங்க அம்மாட்ட கடைசி வரைக்கும் அடி வாங்கிக்கிட்டே தான் இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ரோகிணி என்னது கடைசி வரைக்கும் அடி வாங்குவானா, ஒருவேளை சொன்னது பழிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.